இல்ல நீங்க அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டு வந்தவங்க முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க டைரக்டாவே, மறைமுகமா கூட இல்ல. இபிஎஸ் நேரடியா தாக்கியிருக்கீங்க. முழு படம் பாருங்க பிரதர். நீங்க ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க. முழு படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அது இல்ல இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யார சொல்லுவாங்க? நிறைய பேர் வராங்க. பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுல போட்டோவே காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு. சோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்க ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுதுல்ல. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஃபுட்டேஜ் போய் கூகுள்ல பாருங்களேன். நிறைய பேர் முட்டி போட்டுருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுகுறாங்க. காலில் விழுவாத அரசியல்வாதி யார் இருக்கா? ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்றேன். ஒரு அரசியல் படம் எடுக்கும் போது நாம வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பாக்குறோமோ அது இருக்கணும். நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. அப்படி இறங்கி நீங்க வீதியில போனீங்கன்னா டீ கடையில அங்க கட்சி ஆபீஸ்ல ஒரு 4 நாள் நிப்பாங்க பாருங்க. அப்படி ஆளுதான் இந்த படத்தில் நீங்க பார்க்க போறீங்க. நம்பகத்தன்மை வேணும்ல. எங்கேயோ இருக்கிற அரசியலை வந்து நம்ம இங்க சொல்ல முடியாதுல்ல. அது பாக்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியா இருக்கும். இல்ல சத்யராஜ் வந்து அமாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் இப்படிதான்டா இருந்ததுன்னு. ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறதுக்கு பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. தெரியல உங்களுக்கு? முதல்ல அந்த வசன படத்துல இப்ப இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்க ஒரு வசனம் வந்தது, அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்கு. நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன். அது வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசுல வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்கு, இப்போ சத்தியம் பண்றது, சமாஜில சத்தியம் பண்றது அப்படின்னு சொன்னா காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாஜில சத்தியம் பண்றேன்னு சொன்னா. அது போல தியானம் பண்றது, சமாஜில போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப அதை போல ஒரு வசனம் வச்சா ஒருத்தர் நினைவுபடுத்துமானா கண்டிப்பா நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தணும், படுத்தினாதான் அது அரசியல் சட்டையர். நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி நம்ம கேட்கிறோம். நீங்க இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்போ இந்த படத்துல நாங்க வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதுல கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தி இருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார், உண்மைதானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்றேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்றேன். ஆனா சென்சார்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்றாங்கன்னு அவங்க கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையுலகு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சார்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியா நான் இதை பார்க்கிறேன். நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்க வர்றது இல்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம். நீங்க சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃபியூல இருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃபியூ என்ன நடக்கும்னா, ஒரு RSS பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி எந்த முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃபியூல முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க காங்கிரஸ்னால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அப்படிதான் இருக்கு. பொது மேடைகள் அப்படிதான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்து அவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க.
கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன். எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்க சொல்றது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்றாங்க, இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்னா சரி ஓகே எடுத்துருங்க. எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்றோம். முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்க விளங்கிக்கணும். நான் குற்றமா சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியலன்னா இதெல்லாம் நீங்க அவங்க எடுத்து இது நான் மௌனம் பேசியதைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. அது அது அதை தாண்டின வார்த்தையெல்லாம் வேற வேற படத்துல வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்துல வரும். அதனால அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாரா இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்துல. அதுல என்ன இருக்கு? பிரபாகரன் அவர்கள்னாலே அப்படித்தான் தெரியும். அவர் அந்த சீருடையோடு இருக்கிறது தான். அதை மறைக்கணுன்றாங்க. சரி மறைச்சாச்சு போங்க. அனில் சார், நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது, அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி இருக்கு சார், சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்திருக்கிறது காவி. அப்பா இல்லை, இப்போ இல்ல 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 அப்படி கேட்க வரல. என்னன்னா 3 கலர், அதுல நடுவுல ஒரு கலர். இல்ல இல்ல சார், என்னன்னா காவி தான் பிரதானமா தெரியுது அதுல. சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயின்ல இருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா சரி காவி. ஏன்னா அவங்க திருவள்ளுவருக்கே காவி போட்டுங்க அவங்க, அதுக்காக ஃப்ரீயா விட்டாங்களோ அந்த ஆங்கிள் நாங்க யோசிக்கிறோம். அது முதல்ல காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாத்திட்டாங்க. மேல ஆரஞ்சு கரெக்டா இருக்கு. இல்ல இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரையும் காயப்படுத்துறதுக்குல. நீங்க கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்கு. இவர் ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்காரு. ரொம்ப நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், உயர் பொறுப்புல இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி நான் கோட்டால வந்தியா அப்படின்னு கேட்டா நீங்க கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டால வந்தவனா அப்படின்னு கேட்டா இல்லை நான் மேரிட்டுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க கேட்குற ஜாதிய அரசியல் இருக்கு. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்துல எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் எந்த படம் எனக்கு நினைவு இல்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. உடனே ஒருத்தர் அவர் எங்க கட்சியோட தலைவரை சொல்றாங்க, சிறுத்தையா எங்க தலைவர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒண்ணு வக்கீல் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்யறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் அந்த படத்துக்கு தடை கேட்கிறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்ப முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில இதெல்லாம் தாண்டி வேற வேற படங்கள் வந்துகிட்டு இருக்கு, மலையாளத்துல வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதுல சிக்கி சின்ன பின்னமா போயிருக்குன்னு இப்ப வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லை என்றுதான் மறுக்க முடியாத உண்மை. அதான் சார். சார் இப்போ படம் பண்ணிருக்கீங்க, தொடர்ச்சியா உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டலா அவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க. அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு வாட்டி பிரஸ் மீட்டு சீமனன் பாக்குறாரு. என்ன காரணம்? தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை, அதுக்காக உங்க பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதை தான் சொன்னேன் நான் போன பிரஸ் மீட்ல நான் சொன்னேன். ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க ஒரு பேரு. இப்ப சொல்றேன். வேணாம்மா, வேணாம் 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 கடந்து போயிடுவோம் நம்ம.
இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு நீங்க படம் பார்த்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் சிறந்த தலைப்பா இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்கு, தயாரிப்புல காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள். இது படம், அதை பத்தி நம்ம பேசுவோம். உயிர் தமிழ் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க, அது எதை குறிக்குது? அமீர் வந்து இதுல வந்து ஒரு அரசியல்வாதியா வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா, இல்ல யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமா அதுல வச்சிருக்கிறோம். இல்ல பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எதனா இதுல குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கிடையாது, கலக்குவார் உள்ள. இல்ல அவரை சொல்லல சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிடுறீங்களா அதுல? இல்ல ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம ஒரு பிரதானமா இருக்கு. தேர்தல் ஒன்று படத்துல 2 தேர்தல்கள் இருக்கு படத்துல, பாருங்க. உங்க முன்னாடி தானே கேட்டேன். உண்மை இல்லை, நான் சொல்றேன் யதார்த்தத்தை. என்னன்னா யோசிச்சு பேசல நான், யதார்த்தமா என் மனசு என்ன பட்டுச்சோ நான் அதை அதுதான் டக்குன்னு போய் உங்களுக்கு சேர்ந்துருச்சு. அது அதனால அதை தவிர்த்துடலாம். அதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட, அதுல இது தமிழகம் இல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லின்ற வசனத்தோட வந்திருக்கும். அதே காலகட்டத்துல தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது. அது இந்த வசனங்கள்லாம் படத்துல இருக்குதா? இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா? முதல்ல இந்த போஸ்டர் நீங்க இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருந்ததுக்கு நன்றி. ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு 2 ஒண்ணுதான். புழக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது, நம்ம தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். ஆளுநர் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்ல இல்ல படத்துல அது ஆளுநர் மட்டும் இல்ல, பல பேர் இங்க புதுசா நிறைய சொல்றாங்க இங்க. அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம், கிடைச்சல மொத்தமா சேர்ந்துரும் அது ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷன்ல படக்குழுவினர் தான் இது வரைக்கும் பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. நேற்று முதல் முறையா ஒரு அரசியல் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? உயிர் தமிழுக்கு அப்படின்னும் போது இப்ப பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல? நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பாக்குறதுக்கு. அவருக்கு வேண்டிய ஒரு நண்பருக்கு அடிச்சிருக்கேன், இந்த ஈவினிங் கூப்பிடுறேன்னு இருக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன். யாரெல்லாம் வந்து பிரியா இருக்காங்களோ பார்ப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். சென்சார் பாத்தீங்கன்னா, இப்ப சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இங்க இன்னொருத்தர் கூட கேட்டாரு, ஒரு மத சம்பந்தமான. இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நீ பாத்தீங்க, எல்லாரும் பாத்தீங்க. அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க. கட்டெல்லாம் கொடுக்கல, படமே ரெஃப்யூஸ்ன்றாங்க. வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கிடையாது. அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்னன்னா, அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே 1/2 மணி நேரம் தான் இருந்திருக்கும். ஆன்டி இண்டியன் 1/2 மணி நேரம் இந்தியன் ஆயிருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது, நம்ம சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்ல, இங்க இருந்து இன்னொரு 6 மாசம் ஆயிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போர்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒண்ணுதான். ஆனா மாநிலத்துக்கு மாநிலம் அது வேற மாதிரி நடந்துக்குது. ஆமா, ப்ராஃபிட்டான படம், வெற்றி படம். அது அவர் மேல இருக்கிற விமர்சனத்தினால சொல்லுவாங்க. இல்ல 250 ஸ்கிரீன் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 180 ஸ்கிரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் போட்டுட்டு இருக்காங்க, நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஒரு படம் இப்போ வந்து 2 படம் தான் வருது, 7 8லாம் இல்லை. சின்ன படங்கள் 2 படம் தான் மெயினா. அதெல்லாம் இல்லை, அதான் எல்லா படமும் வரணும். நான் அன்னைக்கு சொன்னேன், எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும், அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். ஆமா, இல்ல அதான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லலாம். இது என்னன்னா,
நல்லா இருக்காது அது, நான் நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அவரு, பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத ஒரு சங்கம் நிறைய பேசியிருக்காரு. அதில் வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரிகமா நிறைய பேசியிருக்காரு. பெரிய சங்கடம் தரும். எல்லா பத்திரிகையாளரும் கேள்வியை மொத்தமா எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? நீங்க 2 பேர் மட்டும் வச்சுக்கோங்க. சும்மா தான் சொல்றேன் நான். இல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இது வெறும் அரசியல் படம் கிடையாது, பொழுதுபோக்கு இருக்கு. அண்ணாச்சி பண்ற காமெடி இருக்கு, கஞ்சா கருப்பு பண்ற காமெடி இருக்கு, 2 பாடல் காட்சி இருக்கு, 2 சண்டை காட்சி இருக்கு. அதனால இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அது அரசியல் சட்டையில ஒரு ட்ரை பண்ணிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசி வச்சோம். நான் உள்ள வந்ததும் எதேச்சியா கேட்டேன், ஏன் உங்களுக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுன்னு ஹீரோயினை கேட்டேன். அப்ப கேட்டாங்க, தெரியாது, இன்னைக்கு அமீரனும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாதுன்னு. 2 பேரும் வர்றீங்க, கண்டிப்பா அதை ஒருத்தங்க கேள்வியா கேட்பாங்கன்னா அதுதான் நீங்க. நீங்க நினைக்கிற அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல. நீங்க சுத்தி சுத்தி எங்க வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றேன். நான் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன். நான் அண்ணனுடைய வசனங்கள் நிறைய படத்துல இருக்கு. அதான் சொன்ன, டே நான் பேசுறதெல்லாம் இருக்கடா அப்படின்ட்டாரு. அண்ணே உண்மையை தானே பேசுறீங்க, இருக்கிறது தானே பேசுறீங்க. அதுதான் அவரு என்ஜாய் பண்ண, பெருசா என்ஜாய் பண்ணாரு. இல்ல அண்ணன் ரொம்ப சார் சொன்ன மாதிரி அமைதிப்படையுடைய உருவாக்கத்துல அண்ணன் இருந்திருக்காரு. எனக்கும் அவருக்குமான உறவு இங்க நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. பல நேரங்கள்ல அரசியல் தளத்துல அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து, இல்ல அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும். இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து, எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் நான். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான். அதுவும் மரணிக்கிற வரைக்கும் இப்படியேதான் இருக்கும். அதை பலமுறை சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனா கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்புல இருந்து அந்த கட்சியிலால் நான் புகழடைந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு முறை நான் போடலைங்க, 4 தடவை போட்டிருக்கேன். அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்றேன். அப்ப ஏன்னா என்னுடைய தேவையை சொல்றேன் நான். அரசியல் என்பது காலத்தின் தேவைதாங்க. நம்ம எவ்வளவு முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப தான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க திராவிட அரசியல் தேவைப்பட்டதா? சொல்லுங்க. தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்ப சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்கு. அப்ப திராவிடம் முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனாதான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்ப காலத்தின் தேவைதான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது இதுல. அப்ப நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னை முதல்ல பாதுகாத்துக்கிறணும். நான் என்னத்தனை அரசியலை பேச முடியும்? என்னையவே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும், அவ்வளவுதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான். அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. சீரியஸாவே பேசுறீங்க, ஜாலியா வந்து பேசுங்கப்பா. நீங்க பாட்டுல சீரியஸா பேசுறீங்க, அவரு சீரியஸா போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, அதோட நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆமா, நானும் அவனும் ஒரு நாள் ரூம்ல இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் நானும் அவனும் ப்ரொடியூசர் ரூம்ல படுத்திருந்தோம். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவா நம்ம மட்டும் இந்த படம் எடுக்கலன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை ரூம் பூரா அடிக்க அது மேல படுத்திருக்கலாம்ல தலைவா அப்படின்னு சொன்னாப்ல. ஆமா நண்பா, நம்ம அதையே பண்ணிருந்துருக்கலாம் போல் இருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு படத்துக்குள்ள.
ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்றதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட்டம் மயிலாட்டம் எல்லாம் வச்சிருந்து அன்னைக்கு எங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷன்ல ஒரு பிரச்சனை. டோட்டா ஷூட் பண்ணவே முடியல. சாயங்காலம் 2 போர்டுக்கு மட்டும் க்ளோஸ் அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப். இது மாதிரி 2-3 நாள் நடந்தது. நான் இப்ப போய் நமக்கு வைத்தறிச்சு தாங்காம, ஏன்னா நான் அவனு எவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்தி இருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளவு பெரிய கோடிசனும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டங்களை 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்ப நான் சொல்றேன், இவ்வளவு செலவாயிட்டு இருக்கு, இவ்வளவு இதாயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாம நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்றியப்பாவா, ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டா பாரு, பெர்மிஷன் கிடைக்குங்கிறத முன்னால பார்க்கணும். நம்ம மனத்துல ஏதாவது ஒரு நான் நம்புறோம், சொல்றோம், கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க. அதுக்காக படத்தோட குவாலிட்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசருக்கு முதல்ல நல்லா இருந்தாப்லன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது இந்த படத்தோட போறதில்ல. ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டர் எவ்வளவு பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளவு கிரியேட்டிவிட்டி ஆனாலும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் சமயத்துல கிடைச்ச சரி காம்ப்ரமைசிங் ஆகாது சில விஷயம் பண்ணுவேன். அவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். ஏன்னா நாயகன் அவன் தான் கோடாட்டு. அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய செலவு பண்ண இடங்கள்ல டே செலவு இழுத்து வைக்க அப்படின்னா கூட தலைவா அவ்வளவு மண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒர்க் பண்ற படத்துலயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு அவரோட படத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் படத்தோட ஒவ்வொரு சீன்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படமா எவ்வளவு பேர் இருக்கணும்? ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். டேரக்டர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டேரக்டரா காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளவு பேரையும் போட்டு எடுக்கணும். அங்க தயாரிப்பாளரும் இருக்கணும், டேரக்டராவும் இருக்கணும். ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்ல காமெடி படம் இது. அவ்வளவுதான், செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வெறும் அரசியல்ல மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் மேம்புக பூசப்பட்ட ஒரு சாயம் தானே தவிர அதுக்குள்ள ஒரு செம லவ் இருக்கு. அந்த லவ் பேஸ் பண்ண அரசியல் தான் அது. நீங்க படத்தோட விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும். என்ஜாயபிளான ஒரு படம். ரைட். தமிழுக்கு வரீங்க, அதுல அரசியல் தலைவராகவும் வந்திருக்கீங்க. எந்த தலைவரை நினைச்சு டைலாக்ல தெரியுது? அதிமுக திமுக? இது பேருந்தே ஜாலியா வம்புல இழுத்து விட்டு நான் ஏதாவது தெருவை பார்க்கிறேன். நான் ஒரு இதெல்லாம் அதான்ப்பா நாங்கெல்லாம் ஜாலியா யதார்த்தமான அரசியல்வாதி தான். எவனையும் ஃபாலோ பண்றது கிடையாது. இருந்துச்சு ஒரு காலத்துல இருந்துச்சு, அவர் பெருசு இவர் பெருசு, எவனுமே பெருசு கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. இப்ப சென்சாரை பத்தி அண்ணன் சொன்னாரு. சென்சார்ல இருக்க பூரா யாரு கட்சிக்காரனே இருக்கான், கமிட்டியில இருக்க பூரா கட்சிக்காரனு. அவனுக்கு தேவையான அவனுக்கு இது பண்ணுவான். நான் ஃபர்ஸ்ட் அரண்மனைக்குள்ளேயும் ராசாவின் மனசுல ஒரு படம் அப்ப ராஜீவன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 வக்காலி போட்டிருப்பாரு. வக்காலி வக்காலி வக்காலிமே சொல்லிட்டு. நான் ஏன் பேர் தாளாட்டு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் படத்துல ஒரே ஒரு இடத்துல வக்காலி வச்சிருந்தேன். வெட்டுறாங்கடா என்ன ஏன் போன வாரம் தான் அந்த படத்துல 200 வக்காலி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்ல அது அந்த படம், இது இந்த படம் அப்படின்னா. அந்த மாதிரி சென்சார் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட்ல அவனுக்கு கரெக்டா மேல ஒரே இது வெட்டுடான்னு சொன்னா மேல ஒத்துக்கல. எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். கேட்டா கல்ச்சரு அது இது, கேரளாவுக்கு ஒரு சென்சார், இங்க ஒரு சென்சார், அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாத்தி விட்டாங்க. ஸோ அது மாதிரி அரசியல் யாரை ஃபாலோ பண்றதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம இது என்ன பண்ணுதோ. இப்ப இருக்க அரசியல நையாண்டி பண்றோம், அது பண்றோம்னா அது பண்ணித்தான் ஆகணும். எல்லாத்துக்கும் யோகியனே கிடையாதுல்ல, அது சொல்லித்தானே ஆகணும். அவனை இவன் இப்படி பார்த்தா சத்யராஜ் சார் எஸ்டிஎஸ் பஸ்ல தொங்கிட்டு போவார். ஒரு காலத்தை தொங்கிட்டு போவார். அது விஷுவல் பண்ணிருந்தான் தாய்மாமங்கள் படத்துல. அவ்வளவு அப்ளாப்ஸ். ஏன்டா நீ பெரிய தலைவரா இருந்தால்தான் நீ போய் பஸ்ல போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போலாமா? அதை சொல்லும் போது நம்மளுக்கு அப்ப அதை ரசிச்சோம்ல. இதுதான் வேற ஒருத்தர் அதுல போறாரு இதுல போறாரு அப்படின்னு சொன்னோம். நடக்கிறத நம்ம சொல்றோம், எடுக்கிறத அவனை எடுத்துட்டு போறான். நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நீ வாங்கிக்கிறது வாங்காத உன்னுடைய இஷ்டம். அது மாதிரிதான் நான் இதுல என்ன யாரை நினைச்சு பண்ணிருக்கேன்னா, நான் என்னைய நினைச்சுதான் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் இருந்தா நான் நல்லா இருந்துப்பேன்டா. நானும் என் கேரக்டர் தான் அது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பேருமே யோகியனே கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. அதனால நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு நான் நினைச்சுக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகியன். அதனால
யாரையும் ஃபாலோ பண்ணல. இவரை ஃபாலோ பண்ணல. இவர் வந்து ஜெனரலா வந்து எம்ஜிஆர் கேட்டாரு, எம்ஜிஆரை வந்து நீங்க வந்து முன்னிலைப்படுத்தி ஏடிஎம்கே அப்படின்னா அதெல்லாம் எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனாத்த நம்ம பார்த்தோம். அவரை ரசிகனா வாழ்ந்துருக்கோம். அவரை வச்சு நிறைய பேர் குழப்பம் நடத்துறாங்க, அது வேற பிரச்சனை. ஒரு ரசிகனா வந்து ஒரு தொண்டனா வந்து வந்தாரு அப்படிங்கிறது தான் வந்து அந்த தொண்டன்ல வந்து இவரை வந்து எப்படி படிப்படியா நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர். அதுல வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அவங்க பண்ணிருக்கிறது லவ் தான். யாரையும் காயப்படுத்தல, யாரையும் குத்தியும் பேசல, அங்கங்க தெளிச்சிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டயலாக் மொழி வந்து அது வந்து ரசனையா இருக்கும். இதுல சொல்லப்பட வேண்டிய ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் பேஜ்ல. ஸோ அதனால வந்து நீங்கள் எல்லாம் இப்ப இல்ல அவங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்குது, நாங்க பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் ஈஸ்ட் பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்களே இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வந்தேன். எதுக்கு ஒரு தடவை 4 தடவை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு ஆதாமி? தேவையாது. ஒரு தடவை வேணா பார்த்தால 4 தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சிருக்காருல. நீங்களே இதை கொண்டு வந்து சின்ன படத்தை பெருசாக்கணும். இதை வந்து காயப்படுத்தாம நீங்க வந்து பெருசு பண்ணி நீங்க வந்து அழகா ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேல வைக்கி வெற்றி அடை செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசா வரபோது வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு ஒரு 4-5 படங்கள் வரும். இதை பார்த்துட்டு நாங்கெல்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம். நீங்க பாருங்க, என்ஜாய் பண்ணிருக்கேன். நன்றி. நமக்கு ஈகோ கிடையாது. ரெண்டாவது, இந்த படத்துல இருக்க நடிகர்கள் பூரா புத்திசாலி நடிகர்கள், புத்திசாலி இயக்குனர்கள். படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, அது எங்கள்கிட்ட இருந்தது. ராஜ்கபூர் சார் பாருங்க, இவ்வளவு நேரமா 2 நடிகரை உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே டப்புக்கு அவங்க 2 டைரக்டர் வெளியே வராங்க பாருங்க டக்குன்னு. அதான் அந்த டைரக்டர் வெளியே வந்தோன்னு இது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு பாருங்க. முதல்ல அப்படி நடிகரா பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க, உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பாத்தீங்களா 2 பேரும். இதுல ராஜ் கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு விழுந்திருக்கு. ஏன்னா சார் வந்து சொல்ற டைலாக் யோசிக்காம பேசிடுவாங்க. மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசினா அவர் கோச்சுக்கிறாருங்க இவர் கோச்சுக்கிறாருன்னு கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே கேட்கல. என்ன தலைவா டைலாக் அப்படியே அது 2 சேர்த்துக்கலாமா பாரு. ஏன்னா அது படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா இந்த பிரஸ் மீட்டே எதுக்குன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அமீர் சார் வந்து இப்பதான் லேட்டரா 4ஆம் தேதி தான் வந்தாங்க. 3-4 நாள்ல நம்மளால நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல. அதனால மொத்தமா எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பா உட்காந்து பேசிடலாங்கிறக்காக தான் இந்த பிரஸ் மீட் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதனாலதான் எடுத்தோன்னு கேள்வி பதில் நம்ம போனோம். நம்ம எல்லா சேனலுக்கும் தனித்தனியா கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது. 2வது சார் சொன்ன மாதிரி போய் சேரணும். ஒரு 6 நாள் மிக குறைவான ஒரு 5 நாள்ல கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும். பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்றதுக்கு. வேற ஏரியால செலவு பண்ண முடியல. உங்க மூலமா கொண்டு போய் படத்தை சேர்க்கணும். அதனாலதான் மறுபடியும் ஒரு பிரஸ் மீட். அமீர் சார் எதுக்கு நீ கூப்பிட்டாங்கன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. பாருங்க, நைட்டு ஷூட்டிங் வந்து அதிகாலையில பேக்கப் பண்ணலாம், இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அதிகாலையில பேக்கப் ஆயிட்டு இருக்காரு. இப்ப 3 நாளா நிறைய பேருக்கு கஷ்டம். அதில் 1:30 மணி 2 மணி 3 மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. அதனாலதான் அந்த பிரஸ் மீட். அதுல நிறைவா மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். தனிப்பட்ட முறை நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனால 2-3 ரூம் இருக்கு, நம்ம இங்க கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. வாவ், ஹாய். அது ஒரு கேள்வி கேட்டீங்க. பெண் தலைவர் வந்து அம்மா தான் அப்படின்வாங்க ஜெயலலிதா. உங்களை போட்டிருக்காங்க பொலிட்டிக்கல் சட்டையில உள்ளவா இதுவா, அது எப்படி இருந்தது அமித்ஷா கூட? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எனக்கு பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்ல. நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸா ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியன் தான் இங்க சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அது மாதிரி எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டோட விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எதுக்குன்னா அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. இல்லை 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 காலையில நாங்க ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம், அலை எஃப்எம்முக்கு.
அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம், ஜீப்ல இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு. அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு. ஆமா, பதறிட்டாங்க. அண்ணாச்சி நம்பிக்கல. அப்போ நான் சொன்னேன், நான் சந்து பொந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும், நின்றா ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏக்கு. அவ்வளோ தூரம் எல்லா சந்து பொந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு. இந்த படம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு அமீர் சாரோட. அவங்களுக்கு இவங்க விடலைன்னாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க. அவங்களை கூட்டிட்டு போனா 10 ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல, காலம்தான் அது பதில் சொல்லும். இந்த மூவில என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர், வெட்டனரியன். ஸோ நான் லைஃப்ல அது பண்ண மாட்டேன். எதுக்குன்னா ஐ ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஸோ அது மாதிரி ஒரு மூவிஸ்லும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணது நான் சொல்றேன், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்கள கேட்டிருப்பீங்க, அரசியலுக்கு வர்றீங்களான்னு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அந்த வரிசையில் எங்கிட்ட கேட்டா அது கோபம் இருக்கா வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த வரிசையில வருவாங்கன்னு நான் நம்புறேன். நான் அவங்க ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான். இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல. நான் இதுவரையும் லைஃப்ல ஓட் பண்ணல. ஓகேவா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, உங்க தேசபக்தி வெளியே தெரியுது. ஆமா, நான் மீடியா எல்லாருக்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு. அதுதான் ஆக்டிங் இல்லையா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோன்னு இல்லையா, நான் அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. என்னங்க இல்லையே, எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை. ஆனாலும் நான் இந்த மூவில ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்தியன் சிட்டிசன், ஆனாலும் யூஎஸ்ல தான் வளர்ந்துருக்கு. அதனாலதான் எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை. நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வேற ஹெட்லைன் போட்டு போடாதீங்க. அப்போ ஏன் என்ன வச்சு போடாதீங்க? யூஸா இருந்தது. இனிமேதான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பத்தி தெரியல. ஸோ ஐ ஹாவ் டு லேர்ன். எல்லாமே இருக்கு, தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்கு. தேர்தல் அதான் அந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பாத்தீங்களா, அந்த அந்த பாடல் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். தேர்தலில் என்னென்ன தில்லு முள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவு காட்சிப்படுத்தி இருக்கோம். டோக்கன்ல டைரக்டா பேமெண்டே கொடுத்துருவோம். இது நல்லா வந்தது. நீங்க நாளைக்கு படம் பாருங்க, குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் மறந்துட்டு, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது. எந்த படத்துக்கும் நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ₹1 கூட இப்போ வரைக்கும் வரலை. முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது. அவர் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சிட்டு இருக்காரு. போட்ட காசு வந்துச்சு, இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் 2 எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டையை இன்னும் கூடுதலாக வச்சு, அப்போ இன்னும் நிறைய என்னச்சு. ஆமாம், அதனால அதை இது இது இப்படின்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 மணி வரை 2 மணி வரைக்கும் திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ, கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை. எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும்.
அப்பதான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும். இது போல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்க போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி தேட்டருக்குள்ள போயிடாதீங்க. ஒரு ரசிகனா போங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.